ஏஷாகிவம் ஜகனேஷோதரிபூர்ணசுந்தரம் ஸ்ரீமன்குருவர்யபராஜ்யதரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவர்ய ஸ்ருதங் குணாப்யம் சம்பத்குமார குருவரியமாகும் பிரபத்தி. கீதா சாஸ்திரார்த்த சாரம் 6 ஸ்லோகங்களாலே 18வது அத்தியாயத்திலே 61, 62, 63, 64, 65, 66 ஸ்லோகங்களிலே கண்ணபிரான் மறுபடியும் அர்ஜுனுக்கு தெரிவிக்கிறான். என்ன சாரம்? எல்லாரும் அறிய வேண்டியது, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே திஷ்டதி. எம்பெருமான், கண்ணனெம்பெருமான், நாராயணன், ஜெகத்பிதா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் உட்கார்ந்திருக்கான். யாரு சொல்றது? கண்ணபிரான். யாருக்கு சொல்றது? அர்ஜுனா. எங்கிருக்கிறான்? தஹராகாசத்துக்குள்ளே எம்பெருமான் ஜீவாத்மாவுடன் காப்பாற்றிக் கொண்டிருப்பான். எப்படி? பிராமையன் சர்வபூதானி, எல்லா ராசிகளையும் சுத்தரப்படி பண்ணி, யந்திராரூடாமி மாயையா, ஏகந்த யந்திரத்தில கண்ட எல்லாரையும் தூண்டி வைத்து காரியம் பண்ணிக்கிறான். அவனை என்ன பண்ணணும்? தமையவ சரணங்கச்சா, அவனே அடைக்கலமடைவாய். எப்படி? காயா வாச்சா மனசா, உள்ளம் புலை செயல் மூலமாக திருவித கரணங்களாலும் சர்வபாவேனா அப்படின்னு சொல்றார். ஏ பாரதான் முதல் ஸ்லோகத்துக்குள்ள அர்ஜுனான், 2வது ஸ்லோகத்துக்குள்ள பரதகுலோத்பவன் அப்படி இருந்தார். சரி, சரணமடைந்து என்ன கிடைக்கிறது? தஸ்மாத் தத் பிரசாதாத் பராம் சாந்தி, அவருடைய பிரசாதத்தாலே அவனுக்கு சாந்தி கிடைக்கும். அது ஒன்னையா? இல்ல, ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம், பரமபரமான அவனிடத்தையும் போய் சேரலாம். சாஸ்வதமான ஸ்தானத்திலையும் போய், இந்த 2 ஸ்லோகத்தாலே நேற்றைய தினம் அனுபவித்தோம். இன்றைய தினம் 3வது ஸ்லோகத்தாலே இதிதே ஞானமாக்கியாத்தம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமர்சீன விசேஷேன யதேச்சசி ததா குரு. 63வது ஸ்லோகம். இதி இவ்வண்ணமாக, குஹ்யாத் குஹ்யதரம், ரகசியங்கள் எல்லாவற்றை காட்டிலும் சிறந்த ரகசியமான ஞானம், மோட்சத்திற்குறுப்பான அறிவு, தே உனக்கு, மயா என்னாலே, ஆக்கியாதம் சொல்லப்பட்டது, ஏதத் இதை, அசேஷேன விமர்சியா முழுவதும் ஆராய்ந்து, யதாச்சசி ததா குரு, உன் தகுதிக்கு ஏற்றவாறு எதை விரும்புகிறாயோ அதை அனுஷ்டிப்பாயாக. இவ்வண்ணமாக பலவகைப்பட்ட ஞானோபதேசங்களில் அழகிய ரகசியங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் சிறந்த ரகசியமான அர்த்தத்தை இந்த கீதையில் சொன்னேன். ஆராய்ந்து, எல்லா வகையாலும் உன் தகுதியை ஆராய்ந்து, எந்த உபாயத்தை உன் தகுதிக்கு தக்கபடி நீ விரும்புகிறாயோ அந்த உபாயத்தை ஏற்றுக்கொண்டு அதை நீ நன்றாக அனுஷ்டிப்பாயாக. இவ்வண்ணமாக அர்ஜுனனை போர்பிரிவை பிறை வியாஜமாக கொண்டு மோட்ச சாஸ்திரங்களில் சாரத்தை எல்லாம் பிரவேசித்து எந்த நிஷ்டையை மேற்கொண்டாலும்
நித்திய கர்மா கைவிட இயலாததாகையாலே அர்ஜுனன் போர் புரிந்தே தீர வேண்டும் என்று நிலைநாட்டினான். இனி சஹி தர்மஹா சுபர்யாப்தோ பிரம்மணஹா பதவேதனே என்கிறபடியே என்னது அந்த தர்மமே பிரம்மத்தின் ஸ்தானத்தை அறிவதில் மிகவும் போதுமானது என்ற சொன்ன ரீதியில் இனி இதற்கு மேல் செல்ல வேண்டியது ஒன்றுமில்லை என்று உணர்த்துவதற்காக இதுவரையில் மோட்ச சாதனமாக சொன்னவை அனைத்தையும் பரிபூர்ணமாக விளக்கிவிட்டபடியால் அதில் உன் தகுதிக்கு விருப்பத்துக்கும் ஏற்றதை நீ கை கொள்வாய் என்று கூறுகிறான் இந்த ஸ்லோகத்தில். தே யச்ரேயஹா ஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாரிமான் துவாம் பிரபன்னம். இவ்விஷயத்தில் எனக்கு எது உறுதியாக நன்மை பயக்குமோ அதை எனக்கு சொல்வாயாக. நான் உனக்கு சிஷ்யனாகிறேன். உன்னை சரணமடைந்தே உன்னை சரணமடைந்த என்னை சிக்ஷிப்பாயாக என்று பிரபந்தனாகவும் சிஷ்யனாகவும் கேட்டவனுக்கு இதி இவ்வண்ணமாக 18 அத்தியாயங்களில் மயா குஹ்யாத் குஹ்யதமம் ஞானம் ஆக்கியாத்தம். குஹ்யாத் குஹ்யதரம் ஞானமாக்கியாத்தம் என்னாலே ரகசியங்களை காட்டிலும் மிதரகசியமான மூச்சுக்கள் அறிய வேண்டிய ஞானம் அனைத்தும் சொல்லப்பட்டது. கர்மயோக விஷயமாகவும் ஞானயோக விஷயமாகவும் பக்தியோக விஷயமாகவும் அனைத்தும் விரிவாக சொல்லப்பட்டது. மாமே வெய்யே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ தமேவ சரணம் கச்சா சர்வபாவேன பாரதா முதலான இடங்களில் ஸ்வதந்திர பிரவர்த்தியை அங்கப்பிரவர்த்தியையும் உபதேசித்திருக்கிறேன். 4ஆம் அத்தியாயத்தில் தொடக்கத்தில் அவதார ரகசிய ஞானத்தையும் உபதேசித்திருக்கிறேன். முதல் ஹட்கத்தில் 7ஆம் அத்தியாயத்திலும் மற்றும் பலவிடங்களிலும் ஆத்மாவை பற்றிய உண்மை அறிவையும் பலவிடங்களில் பரமாத்மா ஆகிய என்னை பற்றிய உண்மை அறிவையும் உபதேசித்திருக்கிறேன். 15ஆம் அத்தியாயத்தில் புருஷோத்தம வித்தியை உபதேசித்திருக்கிறேன். இவ்வண்ணமே மூக்ஷுக்கள் அறிய வேண்டும் அனைத்தையும் உபதேசித்திருக்கிறேன் என்று கருத்து. குஹ்யாத் குஹ்யதரம் ஞானம் ரகசியங்களை காட்டிலும் அதிரகசியமான அறிவு நீ இதுவரையில் க்ஷத்திரியர்களால் கிறிஸ்தவர்களுக்கு உரிய பல ரகசியங்களை துரோணர் முதலான பல ஆச்சாரியர்களிடம் இருந்து கத்திருக்கிறாய். ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம், நீதி சாஸ்திரம் முதலான லௌகீக சாஸ்திரங்களிலிருந்து நீ அறிந்த அறிவை காட்டிலும் முறையில் ஸ்வர்க்கம் முதலான புருஷார்த்தங்களை பற்றியும் அவற்றுக்கு உபாயங்களை பற்றியும் வேதங்களிலிருந்து அறிவது ரகசியம் எனத்தக்கது. வேதாந்தங்களிலிருந்து அறியப்படுவதாய் அதை விளக்கும் இந்த கீதா சாஸ்திரத்தாலே நன்றாக விளக்கப்படுவதாய்
மோட்சத்தை அடைய விரும்புபவர்களால் அவரவர் தகுதிக்கேற்ப அறிந்து அனுஷ்டிக்கத்தக்கதான எல்லா மோட்சோபாயங்களை பற்றி அறிவு குஹ்யதரம் அதிரகசியம் எனத்தக்கது. இந்த குஹ்யத்தரமான உபாயங்களாக கர்மஜான பக்தி யோகங்கள் 3 மாத்திரம் பாஷ்யத்தில் எடுக்கப்பட்ட போதிலும் மேலே காட்டிய மத்த உபாயமாகும் காரத்தாலே சமுச்சயிக்கப்படுவதாக கொள்ள வேண்டும். அந்த மோட்சோபாயங்களும் கீதையில் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கின்றனவென்றோ பாஷ்யத்தில் சர்வமாக்கியார்த்தம் எல்லாம் சொல்லப்பட்டது என்றிருந்தாலும் கீதா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட எல்லா மோட்சோபாய ஞானங்களையும் கண்ணன் ஞான சப்தத்தாலே எழுதுகிறான் என்று விளங்குகிறது. ஸ்லோகத்தின் பிற்பாதியிலுள்ள அசேஷேனா என்னும் பதத்தாலும் இவ்விஷயம் அறிவிக்கப்படுகிறது. மயா ஆக்கியார்த்தம் இயற்கையிலேயே எல்லாம் அறிந்தவனாய் உள்ளதை உள்ளபடி சொல்லும் ஆப்தர்கள் தலைவனாய் உனக்கு நன்மையே விரும்புகிற என்னாலே சொல்லப்பட்டது. ஸ்லோகத்தின் பிற்பாதியாலே அர்ஜுனன் செய்ய வேண்டியதை நியமிக்கிறான். ஏதத் அசேஷேன விமர்சியா 18 அத்தியாயங்களிலும் நான் சொன்ன மோட்சோபாயங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து யதேச்சசி ததா குரு இவை அனைத்தையும் ஆராய்ந்து பின் உன்னுடைய தகுதிக்கு பொருத்தமானதாக எதை நீ விரும்புகிறாயோ அதை கை கொள்வாய். கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ அல்லது பரிபூர்ணமாக என்னை சரணடைவதையோ கை கொள்வாய் என்று கருத்து. கர்மஜான பக்தி யோகங்களை கை கொண்டாலும் உனக்குரிய கர்மமான போர் புரிதல் அந்த யோகங்களுக்கு அங்கமாகியாலே அதை நீ கைவிட முடியாது. உன்னுடைய அத்தியந்த பரதந்திர ஸ்வரூபத்தை உணர்ந்து பரிபூர்ண சரணாகதியை கை கொண்டாலும் சுவாமியான நான் சொன்னதை நீ கேட்க வேண்டும் ஆகையாலே போர்ப்புரிகளை நீ கைவிட முடியாது என்று கருத்து. நீ எதை விரும்புகிறாயோ அதை செய் என்று கூறியதாலே எம்பெருமான் ஜீவனுக்கு தனக்குரிய மோட்சோபாயத்தை தேர்ந்தெடுக்கும் சுவாதந்திரியத்தை கொடுக்கிறான் என்று விளங்குகிறது. பிரம்மசூத்திரத்தில் பராயத்தாதிகரணத்தில் கிருதப்பிரத்யேனாபேக்ஷஸ்து என்று தொடங்கும் 2வது சூத்திரத்தில் ஜீவனுக்கு ஒவ்வொரு செயலிலும் பிரதம பிரவൃத்தியில் எம்பெருமான் சுவாதந்திரத்தை அளித்திருக்கிறான் என்றும் விஷயம் கீதை 18வது அத்தியாயத்தில் 14-15 ஸ்லோகங்களில் வியாக்கியானத்தில் விளக்கப்பட்டதை இது வலியுறுத்துகிறது. ஆனால் இங்கு கண்ணன் தனக்கு மிக இனிவனான அர்ஜுனனுக்கு நன்மையை விரும்புகிறாயாலே போரிலிருந்து அர்ஜுனன் கைவாங்குவதா தடுத்து மோட்சோபாயத்தை தேர்ந்தெடுப்பதில் மாத்திரம் சுவாதந்திரியம் கொடுக்கிறான். எந்த மோட்சோபாயத்தை தேர்ந்தெடுத்தாலும் நீ போர் புரிய வேண்டிய அவசியம் என்று வலியுறுத்துகிறான். இந்த ஸ்லோகத்தில் கர்மஜான யோகங்கள் முடிவுறுத்தப்படுகின்றன. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பக்தி யோகம் சொல்லப்படுகிறது என்று சிலர் உரைத்தார்கள். ஞானமாக்கியாத்தம் ஞானம் முழுவதும் சொல்லப்பட்டது. அசேஷேன விமர்சியா முழுவதையும் ஆராய்ந்து என்று கீதையில் கூறுகையாலே இந்த விரை பொருந்தாது. அடுத்து 64வது ஸ்லோகம். சர்வகுஹ்யரம் பூயம் ஸ்ருணுமே பரம் வச்சः இஷ்டோசி மே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தேஹிதம். சர்வகுஹ்யதமன் இந்த ரகசியங்கள் அனைத்திலும்
மிக சிறந்த ரகசியமாயிருக்கும் பக்தி யோகத்தை பற்றிய மே என்னுடைய பரமம் வச்சகா மேலான வார்த்தையை பூயிஷ்ணு மறுபடி கேட்பாயாக. மே எனக்கு திருடம் இஷ்டகா அசி மிகவும் இனியவனாக இருக்கிறாய். இதி ததா என்னும் காரணத்தாலே தே எனக்கு ஹிதம் பக்ஷாமி நன்மையை சொல்லுகிறேன். இதுவரை சொன்ன ரகசிய பொருள்களை அனைத்திலும் மிக சிறந்ததாய் இருப்பதானா நான் சொல்லும் இறுதியான வார்த்தையை கேட்பாயாக. என் முன் அமர்ந்திருக்கும் மிக இனியவன் என்னும் காரணத்தால் உனக்கு நன்மை என்று எனக்கு ஈடுபட்டதோ அதை பருவுடன் மறுபடி கூறுகிறேன். இதுவரையில் கீதையில் சொன்ன மோட்சோபாயங்கள் அனைத்திலும் உன்னுடைய தகுதிக்கு தக்கபடி எதை விரும்புகிறாயோ அதை செய் என்று சொன்னான் சென்ற ஸ்லோகத்தில். எப்பொழுதும் சுவார்த்தமான பிரவൃத்திகளிலேயே அந்த முயற்சிகளிலேயே ஈடுபடும் க்ஷத்திரியனான அர்ஜுனனுக்கு சுயநலம் மனப்பான்மை சிறிதும் இல்லாத அத்தியந்த பாரதந்திர நிஷ்டர்களுக்கே ருச்சிக்கும் பரிபூர்ண சரணாகதியை ஏற்றுக்கொள்ள ருச்சி இல்லை. ருச்சி இருந்திருந்தால் கரிஷ்யே வச்சனம் தவா நீ சொன்னபடி கேட்கிறேன் என்ற வசனத்தை உடனே அவனிடமிருந்து வெளிவந்திருக்கும். ஆகையால் அவனுக்கு தக்க உபாயம் பக்தி யோகமே என்று நிர்ணயித்து அதை அடுத்த ஸ்லோகத்திலும் அதற்கடுத்ததான சரமஸ்லோகத்தில் இந்த பக்தி யோகத்திற்கு அங்கமான சரணாகதியையும் இருக்கிறான். சர்வ குஹ்யதமம் இதுவரையில் சொன்னவைகளும் மிக சிறந்த ரகசியமான பக்தி யோகத்தை கர்மஜான பக்தி யோகங்கள் மூன்றிலும் கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகத்தை இழைத்தே பலனை சாதித்து தரும். பக்தி யோகமோ பகவத் பிராப்தியாகிற அப்பலனை நேரே சாதித்து தருகிறது. ஆகவே அதே மிக சிறந்த ரகசியம் என்ற கருத்து 9ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் இதந்துதே குஹ்யத்தமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே இந்த அதிரகசியமான உபாசன ரூபமான அறிவை என் விஷயத்தில் பொறுமையற்றவனுக்கு நன்கு கூறுகிறேன் என்று கூறி அவ்வத்தியாயத்தின் இறுதியில் பெரும்பாலும் அடுத்த ஸ்லோகத்தில் உள்ளது போலவே மன்மனாபவா என்று தொடங்கி பக்தி யோகத்தை விரித்தான் என்றோ பூயகாஷ்டுணு மறுபடியும் கேட்பாயாக. இதிலிருந்து 9ஆம் அத்தியாயத்தில் விரிக்கப்பட்ட பக்தி யோகமே அடுத்த ஸ்லோகத்தில் விரிக்கப்படுகிறது என்று தெளிவாகிறது. இதையே ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்திலும் சாஸ்திர சாரார்த்த விச்சதே இந்த கீதா சாஸ்திரத்தின் சாரமான பக்தி யோகம் கடைசியில் சொல்லப்படுகிறது என்று அருளிச் செய்தார். சர்வகுஹ்யதமம் வச்சஹா எல்லாவற்றிலும் மிகச் சிறந்த ரகசியமான பக்தி யோகத்தை பற்றிய வார்த்தையினுடைய பொருளாயிருக்கும் பக்தி யோகம் மிகச்சிறந்த ரகசியமாகிற வார்த்தை என் உபசார வழக்காக கூறுகிறான். பூயகா வச்சகா ஸ்ருணு மறுபடியும் வார்த்தையை கேட்பாய் என்று பொருளானாலும் வார்த்தையின் பொருளான பக்தி யோகத்தை மறுபடியும்
இருப்பாய் என்று தாற்பயம் கொள்ள வேணும். இது மிகச்சிறந்த ரகசியம் என்று காட்டுவதற்காகவே முன் சொன்ன ரீதியிலேயே மறுபடியும் கூறுகிறேன் என்று கருத்து. பரமம் வச்சகா, மிக மிக மேலான வார்த்தை, இதற்கு மேலான வார்த்தை ஒன்றில்லை என்று கருத்து. அன்றுக்கே இதன் பொருளான பக்தி யோகம் மிக மிக மேலானதாகையாலே இந்த வார்த்தை மிக மிக மேலானது என்று கருத்து. யஸ்மாத் தர்மாத் பரோ தர்மோ வித்யத்தே நேஹ கஷ்டனா, பக்தி யோகத்தை காட்டிலும் மேலான தர்மம் இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றும், வித்யாச்சார தமாஹிம்சா தான ஸ்வாத்தியாய கர்மணாம் அயந்து பரமோ தர்மோ யத்யோகே ந ஆத்ம தரிசனம். யாகம், ஆச்சாரம், புலனடக்கம், அஹிம்சை, தானம், வேதாத்தியனம் முதலான கர்மங்களில் காட்டிலும் பக்தி யோகத்தால் பரமாத்மாவை காண்பது மிக சிறந்ததாகும் என்றும், பக்தி யோகத்தின் சிறப்பு சொல்லப்பட்டதென்றோ. ஸ்லோகத்தின் பிற்பாதியில் இது பரமரகசியம் என்பது வெறும் புகழ்ச்சியல்ல என்று விழுத்துகைக்காக, எனக்கு மிக இனிவனாகியாலே உனக்கு நன்மையை சொல்லுகிறேன் என்கிறான். இஷ்டோசிமே, என்னுடைய உகப்புக்கு மிகவும் விஷயமாக இருப்பவன். அடுத்த ஸ்லோகத்திலும் பிரியோசிமே என்று கூறுகிறான் என்றோ. திருடம் இஷ்டோசி, இது மிகவும் இனியவன் என்னும் காரணத்தால் பிரியோஹி ஞானினோத்தம் அகம் சிஜமோக பிரியகா, நான் ஞானிக்கு சொல்லவண்ணாத அளவுக்கு இனியவன், அவனும் எனக்கு இனியவன் என்று சொல்லப்பட்ட ஞானியைப் போலே எனக்கு நீ இனியவன் என்று கருத்து. ததோ வக்ஷ்யாமி தேஹிதம், எனக்கு மிக இனியவனாகியாலே உனக்கு நன்மையை சொல்லுகிறேன். அன்றைக்கே இந்த அதிரகசியார்த்தத்தை உனக்கு சொல்ல வேண்டும் அளவுக்கு எனக்கு நீ இனிவன் என்றும் பொருள் கொள்ளலாம். 65. வன்மனாபவத் பக்தோ மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமைவேஷ்ய சத்தியந்தே பிரதிஜானே பிரியோசிமே. என்னிடத்தில் இடைவிடாமல் நெஞ்சை செலுத்தியவனாக ஆவாய், என்னிடம் மிகவும் அன்புடையவனாக ஆவாயாக, அதிலும் என்னை ஆராதிப்பவனாக ஆவாயாக, என்னை முக்காரணத்தாலும் வழங்குவாயாக. இப்படி அனுஷ்டிப்பதன் மூலம் என்னையே அடைவாய். இது உண்மை என்று உனக்கு பிரதிஜை செய்கிறேன். எனக்கு நீ இனியவனாயிருக்கிறாய் என்றோ. என்னிடத்தில் பக்தி உடையவனாகி என்னிடம் எப்பொழுதும் நெஞ்சு செலுத்துவாய், என்னை அர்ச்சிப்பாயாக, என்னை வணங்குவாயாக. இப்படி நடந்து கொண்டால் என்னை நீ அடைவாய். இது உண்மை. உனக்கு நான் இடைவெளி இல்லாமல் என்னுடைய பிரீத்தியால் உத்து உன் முன்பே பிரதிஜை செய்தேன். சரி, சித்தோபாய நிஷ்டையான பரிபூர்ண சரணாகதியில் அர்ஜுனனுக்கு ருச்சி இல்லாமையாலே ஏற்கனவே 9:34 ஸ்லோகத்தில் அவனை குறித்து விரித்த பக்தி யோகத்தை பிரவிற்த்தி பிரதான அவனுக்கு மறுபடியும் இருக்கிறான். மாமே வைஷ்யசி என்பது வரையில் அந்த ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் ஒன்றாகியிருப்பது குறிக்கொள்ளத்தக்கது. அந்த ஸ்லோகத்தில் பாஷ்ய வியாக்கியானங்களும் இங்கு அனுசிந்திக்கத்தக்கவை. மன்மனாபவா, என்னிடத்திலேயே இடைவிடாது நெஞ்சு செலுத்துகிறவனாயா,
ஆவாய். சர்வம் வாக்கியம் சாவதாரணம். எல்லா வாக்கியமும் பொதுவாக ஏகாரத்தோடு கூடியது என்கிற நியாயப்படி இங்குள்ள ஒவ்வொரு தொடரிலும் ஏகாரத்தை சேர்த்தே பொருள் கொள்ள வேண்டும். இதிலிருந்து வேதாந்தங்களில் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமத பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்தயக பவதி நான்யப்பந்தா வித்யதே அநாயா. தமோகுணம் உடைய மூலப்பிரகிருதிக்கு அப்பால் சூரியன் போல் பிரகாசிப்பவனான இந்த மகாபுருஷனை நான் அறிகிறேன். அவனை இப்படி அறியவன் இந்த மோட்ச அறிபவன் இங்கு மோட்சம் அடைகிறான். மோட்சத்திற்கு வேறு வழி இல்லை முதலான வேதாந்த வாக்கியங்களில் வேதனம் என்னும் தியானம் என்றும் உபாசனம் என்றும் சொல்லப்படுவதாய் நேரே காண்பது போன்ற நிலைவு தொடராக இருப்பதான தியானமே இங்கு பிரிக்கப்படுகிறது என்று விளக்குகிறது. மோட்சத்திற்கு வேறு வழி இல்லை என்ற இந்த வாக்கியத்தில் சொன்னது இந்த தியானமானது கர்மஜான யோகங்களைப் போலே மற்றொரு சாத்தியோபாயத்தை இடையிட்டு உபாயமாவதில்லை, நேரே உபாயமாகிறது என்று காட்டுவதற்காக இந்த புருஷ சூக்த வாக்கியத்தில் மகாபுருஷ சப்தத்தாலே பரமாத்மாவை சொல்லியிருக்கையால் அதோஸ்மிலோகே வேதேச்சா பிரதிதா புருஷோத்தமஹா என்று புருஷோத்தமனாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தன்னை பற்றியவையே இந்த ஸ்லோக வாக்கியங்கள் என்று மத் சப்தத்தாலே விளக்குகிறான். இங்கு அறிதலே சொல்லப்பட்ட போதிலும் சாமானிய விசேஷ நியாயத்தாலே இந்த வேதனம் என அறிதல் தியானம் உபாசனம் துர்வாஸ்மிருதி முதலான சப்தங்களால் சொல்லப்படும் உபாசனத்தையே குறிக்கும் என்பது ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களில் ஸ்ரீபாஷ்யக்காரலால் நிலைநாட்டப்பட்டது. திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யகா பிரகாரணிகத்திலே பரமாத்மா கேட்கத்தக்கவன், நினைக்கத்தக்கவன், தியானிக்கத்தக்கவன், காணத்தக்கவன் என்று ஸ்ரவண மனன நிதித்தியாசன தரிசனங்களை கூறிய வேத வாக்கியம் அதை திருப்பிச் செல்லும் போது ஆத்மதோ வா அரே தரிசனேன ஸ்ரவணேன மத்யா விஜானேன பக்தியா விஜானேன என்ற முறையே ஸ்ரவண மதி விஜான தரிசன சப்தங்களாலே அனுவதிக்கையால் விஜானமும் நிதித்தியாசனமாகிற தியானமும் ஒன்றென்று விளங்குகிறது. இந்த ஞானமானது தரிசன சமானாகாரமான அந்த நேரே காண்பது போல் இருப்பதான ஒரு நினைவு தொடராயிருக்கிறது என்றும் பல வேத வாக்கியங்களிலிருந்து விளங்குகிறது. தஸ்மின் திருஷ்டே பராவரே வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக என்கிறபடியே இந்த பரமபுருஷனை காணப்பட்டவளவில் மனத்திலுள்ள முடிச்சுகளைத்தும் பிளக்கின்றது என்றும் வாக்கியம் பரமாத்மாவை காண்பதாக சொல்ல போதிலும் அது மோட்சத்தில் காண்பதல்ல ஆகியாலும் சாதன திசையில் காணும் காட்சி ஆகியாலும் பிரத்யட்சமான காட்சி என்று கொள்ள முடியாது. திரஷ்டவ்யா என்னும் இந்த ஸ்ருதியும் அத்தகையதே ஆகியால் இதுவும் பிரத்யட்சமான காட்சியை கூறாது.
ஆகாரசுத்தௌ சத்துசுத்திः சத்துசுத்தௌ துருவா ஸ்மிருதிः ஸ்மிருதி ஸ்மிருதிலம்பே சர்வகிரந்தீனாம் விப்ரமோக்ஷா. என்ன அப்படின்னா, உணவு தூயதானால் மனம் தூய்மை அடையும். மனம் தூய்மை அடைந்தால் பரமாத்மாவை பற்றிய நிலையான நினைவு உண்டாகும். அந்த நினைவு விளைந்தால் எல்லா தாழ்வுகளும் அடியோடு நீங்கிவிடும் என்னும் வாக்கியம் மோட்ச சாதனமான இந்த தரிசனத்தையே நிலையான நினைவு என்று கூறுகிறது. இந்த வாக்கியங்களில் கூறப்படும் மோட்ச சாதனங்கள் அனைத்தும் ஒன்றே ஆக வேணும். ஆகையால் தரிசன சப்தத்தால் சொல்லப்படும் பிரத்யக்ஷம் நேரே காண்பது போல் இருக்கும் நினைவு தொடராயிருப்பதே என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ஸ்வப்னதீ கம்யம் பரம்புருஷம் வித்யாத். கனவில் காண்பது போன்ற நினைவு தொடராலே அடையப்படும் பரமபுருஷனை உபாசிக்க கடவன் என்னும் மனுஸ்மிருதியும் இதை வலியுறுத்துகிறது. ஆகையால் திரஷ்டவ்யா தஸ்மின் திருஷ்டே பராவரே நிச்சாய தம் மிருத்யும் முகாத் பிரமுச்சேத்தே. அந்த பரமாத்மாவை காண்பதால் சம்சாரத்திலிருந்து நீங்குகிறான் முதலான வேதவாக்கியங்களில் சொல்லப்படும் தரிசனம் நேரே காண்பது போன்ற நினைவு தொடரே என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ஸ்மிருதிஹி சந்தன்யதே யத்ரா. நினைவு எதில் தொடர்கின்றதோ அது ஸ்மிருதி சந்தானம். ஸ்மிருதேகே சந்தானோ யத்ரா. நினைவின் தொடர்ச்சி எதில் உண்டாகிறதோ அது ஸ்மிருதி சந்தானம் என்னும் யுற்பத்திகள் பாஷ்யத்தில் உள்ள ஸ்மிருதி சந்தானம் என்னும் நபும்சகத்திற்கு தாத்பரிய சந்திரிகையை காட்டப்பட்டன. இப்பதம் மனம் ஒருமுகப்பட்டிருத்தல் குறிக்கும். ஆகையால் எண்ணெய் தாரை போலே இடைவிடாதிருக்கும் நினைவை காட்டுகிறது. இந்த நினைவு தொடரானது தலைசிறந்த பிரீதி ரூபமான பக்தியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆயமாத்மா பலகீனோ நமேதையான பகுதாஸ்ருதேனா என்னும் தொடங்கும் வேதவாக்கியத்திலிருந்து சித்திக்கிறது. இவ்விஷயம் ஸ்ரீபாஷ்யம் லகு சித்தாந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கீதை 9:34 ஸ்லோக வியாக்கியானத்திலும் விளக்கப்பட்டது. ஆஹா, மோட்சத்திற்கு நேரே உபாயமாக பக்தியையே வேதாந்தங்களில் விதித்திருந்த போதிலும் அர்ஜுனரை உணராமையால் இங்கு என்னிடத்திலேயே நெஞ்சு செலுத்தியவனாக ஆவாயாக என்ற அர்ஜுனனுக்கு அந்த பக்தியை விதிக்கிறான் கண்ணன். மத்பக்தஹா, என்னிடம் மிகவும் அன்பு செலுத்திருக்கிறவனாமாய். பிரியோஹி ஞானோத்தம் அகம், நான் ஞானிக்கு மிகவும் இனியவன் என்று இவ்விஷயத்தை முன்னமே கூறினான் என்றோ. எந்திரம் மிகவும் அன்பு செலுத்துகிறவனாகியாலே மிகவும் இனிய நினைவு தொடரான பக்தி எந்திரம் செய்வாயாக என்பது இவ்விரண்டு தொடர்களின் தாற்பயம். மத்யாஜி, மூணாவது, என்னை ஆராதிப்பவனாக ஆவாயாக. முன்னிருபதங்களோடு இத்தை சேர்த்து கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். மன்மனா பவா மத்பக்தோவா மத்யாஜி பவா, அதோடு சேர்த்து சொல்லுங்க. என்னை அனுபவிப்பதால் உண்டான எல்லையற்ற அன்பினால்
வளைந்த எனது திருவாராதனத்திலேயே ஈடுபட்டவனாம்படி இந்திரம் நெஞ்சை செலுத்து என்பது இரண்டவர். யஜ தேவபூஜாயாம் என்ற தாத்துவாகியாலே இங்கு சாதன பக்தி ஸ்வரூபத்தை நிர்ணயிக்கும் பிரகரணத்தை ஒட்டி தேவதேவனான இவனையே பாஞ்சராத்திரம் முதலான சாஸ்திரங்களில் சொன்னபடி நேரே ஆராதிப்பரை இப்பதம் காட்டுகிறது. இந்திராதிகளுக்கு அந்தர்யாமியான இவனை ஆராதிக்கும் யாகங்களை இங்கு புரளாக மாட்டார். இந்த சொல்லப்பெறும் யாகமானது பரிபூர்ண சேஷ விருத்தியாகிற கைங்கரியம். பத்திரம் புஷ்பம் பலம் தோழும் யோமே பக்தியா பிரேட்சதி ததகம் பக்தி பகரம் கிருஷ்ண பிரேதாத்மனா முதலான இடங்களில் இந்த திருவாராதனம் கீதையிலும் விளக்கப்பட்டது. இந்த திருவாராதனத்தை பற்றிய மற்றும் பல விளக்கங்களை 9:24 பாஷ்யத்திலும் வியாக்கியானத்திலும் காணத்தக்கது. மாம் நமஸ்குரு 4வது எல்லையத்தை இனிமை சிறப்புடைய எனது அனுபவத்திலும் விளைந்ததான வர்ணிக்க முடியாத அன்பினால் உண்டான எல்லா கைங்கரியங்களையும் செய்வதோடல்லாமல் என்னிடம் உன்னுடைய ஸ்வரூபத்திற்கு தகுந்ததாய் எல்லையற்ற இன்பமாயிருப்பதால் மனோவாக்காயங்களால் வணங்கியிருத்தல் உறுதியை கொள்வாயாக. நம பிரம்ம விபாவே என்னும் தாதுவிலிருந்து தோன்றிய நமஸ்கார சப்தம் இங்கு மனோவாக்காயங்கள் மூன்றிலும் வணங்கி இருதலை குறிக்கிறது. தன்னுடைய ஆத்மாவும் ஆத்மாவை சேர்ந்த எல்லா பொருள்களும் எம்பெருமானுடையதே என்று அறிந்திப்பதே மிகவும் வணங்கி இருத்தலாகும். மாமேவே ஏஷ்யசி இப்படிப்பட்ட பக்தியை சாதனமாக அனுஷ்டித்தாயானால் நீ என்னையே அடைவாய். ஏவகாரத்தாலே வேறொரு சாத்தியோபாயத்தை இடையிடாமல் இந்த சாதன பக்தியை என்னை அடைவிக்கும் என்று உணர்த்துகிறது. சத்தியந்தே பிரதிஜானே இதை உண்மை என்று உனக்கு நான் பிரதிஜை செய்கிறேன். உன்னை ஏமாற்றுவதற்காக சொல்லும் வார்த்தையல்லா என்றபடி. திரௌபதியே, வானம் இடிந்து விடலாம், பூமி தூளாகலாம், இமயமலை பொடியாகலாம், கடல் வெட்டி போகலாம், ஆனால் என் வார்த்தை வீணாகாது என்று திரௌபதிக்கு கண்ணன் செய்த பிரதிஜை இங்கு சிந்திக்கத்தக்கது. வாஸ்தோஷ்பதே பிரதிஜானி ஹ்யஸ்மான் முதலான இடங்களில் பிரதி என்னும் உபசர்க்கம் தாத்துவின் அர்த்தத்தை மாற்றாமல் இருப்பது போல் இங்கு கொண்டார். சத்திய சப்தத்தோடு சேர்த்திருப்பது வட்டாது. ஞா தாத்து இங்கு பிரகரணத்தை வெட்டி பிரதிஜை செய்வதையே குறிக்கும். பிரியோஹி மே பிரியோசி மே நீ எனக்கு இனிவன் அன்றோ, ஆகையால் யுத்தத்தில் உன்னை மூட்டுவதற்காக பக்தி யோகத்தை புகழ்கிறேன் என்று நீ நினைக்கலாகாது. பிரியோஹி ஞானினோ அத்தியாத்மகம் அகம் சச்ச மம பிரியா. நான் ஞானிக்கு மிகவும் இனியவன், அவனும் எனக்கு இனியவன் என்று முன்னமே சொன்னேன் என்றோ. அர்ஜுனன் ஞானியாக விட்டானோ, என்னில் தான் நியமித்தபடி பக்தி யோகத்தை
அனுஷ்டித்து ஞானியாகி விடுவான் என்னும் நிச்சயத்தாலே சொல்லுகிறான் என்று கண்டுகொள்க. நீ என்னிடம் மிகுந்த அன்பை காட்டும் பக்தி யோகத்தை அனுஷ்டித்தாயானால் எனக்கும் உன்னிடம் மிகுந்த அன்பு உண்டாகும். ஆகையால் உன்னை பிரிந்திருக்க மாட்டாமல் நான் உன்னை என்னை அடையும்படி செய்து விடுவேன். ஆகையால் நீ என்னையே அடைவாய் என்று நான் சொன்னது உண்மையான பிரதிஜையாகும் என்ற கருத்து. கீதை 9:34 உள்ள வரங்களே பெரும்பாலும் இந்த ஸ்லோகத்தில் உள்ளதால் அங்கு விரிக்கப்பட்ட பக்தி யோகமே எங்கும் விரிக்கப்படுகிறது என்று விளங்குகிறது. அங்கு மாமே வைஷ்யசி என்பதற்கு பிறகு யுக்தியஸ்வேவம் ஆத்மானம் மத்பராயணகா இவ்வண்ணமாக நெஞ்சை கடக்குவதன் மூலம் என்னையே மேலான பிராப்திய பிரார்க்கங்களாக கொண்டவனாகிறாய் என்னும் பதங்கள் காணப்படுகின்றன. இங்கு அப்பதங்களின் ஸ்தானத்தில் சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே என்னும் பதங்கள் உள்ளன. அங்கு அதிகப்படியாக உள்ள ஏவம் ஆத்மானம் யுக்த்வா மத்பராயணகா என்னும் பதங்களில் மோட்ச சாதனமான பரம பக்தியை பழகி வந்தால் அது பரஜானமும் பரமபக்தியுமாக பரிணமித்து பரமபுருஷனை பிரிந்தால் உயிர் வாழ முடியாத அளவுக்கு சுயம்பரோதர பக்தியாக மாறி இந்த ஜென்மத்திலேயே மோட்சத்தை அளித்துவிடும் என்று காட்டினோம். பக்தியா மாம் அபிஜானாதி விஷத்தே ததனந்தரம் என்று இந்த அத்தியாயத்தில் அத்தை தெளிவாகவே காட்டினான். தமேவ சரணங்கச்சா என்று பரமபுருஷனை புருஷனா தந்திரமே பரிபூர்ண சரணாகதியை செய்யும்படியும் விதித்தான். ஆனால் பிரவೃತ್ತಿ பரனான அர்ஜுனனுக்கு அதில் ருச்சி இல்லாமையாலே அவன் முதலிய பரபக்தியை அவன் முதலில் பரபக்தியையாவது அனுஷ்டிக்கட்டும் என்னும் திருவில்லத்தாலே பரபக்தியின் பலனான ஸ்வயம் பிரயோஜனமான பரமபக்தியை காட்டும் யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா என்னும் வரங்களை நீக்கிவிட்டு இந்த ஸ்லோகத்தில் பிரபத்தியை விதிக்கிறான் என்று கண்டு கொள்வது. 65 தஸ்மின் கிரகமாரம்பாம் எரிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.